ஐபிஎல் கடைசி கட்டம், கடைசி வாரம், முதல் சுற்றுக்காக போட்டிகள் என்று வந்தால் ஆரம்பம் மிக முக்கியம். ஆரம்பத்தில் வெற்றிகளை பெற வேண்டும் என்பதும் முக்கியம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 13 போட்டிகளை நிறைவு செய்திருக்கின்றது. இவற்றில் 6 வெற்றி, ஒரு போட்டி கைவிடப்பட்ட போட்டி. இந்த 6 வெற்றிகள் கடைசி 7 போட்டிகளில் கிடைக்கப்பெற்றன என்பது மிக முக்கியமான விஷயம். முதல் 6 போட்டிகளில் 5 போட்டிகளில் தோல்வி, ஒரு போட்டி மழையால் கைவிடப்பட்ட போட்டி. அதன் பின்னர் நடைபெற்ற 7 போட்டிகளில் 6 வெற்றிகள். எனவே இதன் அடிப்படையில் தான் அவர்கள் இப்பொழுது 13 புள்ளிகளை பெற்றிருக்கின்றனர். அடுத்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். அதே போன்று பஞ்சாப் கிங்ஸ் தோல்வியினை சந்திக்க வேண்டும், ராஜஸ்தான் ராயல்ஸ் தோல்வியினை சந்திக்க வேண்டும். இப்படி நிலைமை இருந்தால்தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கான வாய்ப்பு என்கின்ற நிலைமையானது உருவாகி இருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸ் வளமை போன்ற சொதப்பல் நேற்றைய தினமும் தோல்வியினை சந்தித்துக் கொண்டார்கள். முதலில் துடுப்படுத்தாடி 8 விக்கெட்டுகளை இழந்து 147 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ரயான் ரக்கில்டன் 6 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 15 ஓட்டங்கள், நமன்தீர் ஓட்டமிதை பெறாத நிலையில் சூரியகுமார் ஜாதவ் 15 ஓட்டங்கள், 6 பந்துகளில் இந்த 15 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இந்திய அணியின் T20 தலைவர். ஆனால் இவ்வளவு மோசமாக சொதப்பிக் கொண்டிருப்பது என்னவோ நல்லதாக தென்படவில்லை. திலக் வர்மா 32 பந்துகளில் 20 ஓட்டங்கள், ஹார்திக் பாண்டியா 27 பந்துகளில் 26 ஓட்டங்கள் டெஸ்ட் மேட்ச்ல ஆடி இருக்காங்க. வில் ஜாக்ஸ் 7 பந்துகளில் 14 ஓட்டங்கள், கோவின் போச் 18 பந்துகளில் 32 ஓட்டங்கள். கோவின் போச் இறுதி நேரத்தில் அடித்ததன் காரணமாகத்தான் இந்த அளவாவது ஓட்ட எண்ணிக்கை வந்தது. பந்து வீச்சில் ஷௌரப் தூபே 4 ஓவர் 34 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், கேமரூன் கிரீன் 3 ஓவர் 23 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், கார்த்திக் தியாகி 4 ஓவர் 37 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், சுனில் நரேன் 4 ஓவர் 13 ஓட்டங்கள் 1 விக்கெட். பதகு துடுப்படுத்திய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 18.5 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 148 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அவர்கள் கொஞ்சம் தடுமாறித்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மனிஷ் பாண்டி 33 பந்துகளில் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மீண்டும் அணிக்காக வந்தவர். ரோமன் பவல் 30 பந்துகளில் 40 ஓட்டங்கள். ஏனையவரும் குறைந்த ஓட்டங்களுக்குள் தான் ஆட்டம் இழந்திருக்கின்றார்கள். ரெஹானே 21 ஓட்டங்கள். பந்துவீச்சில் தீபக் ஷகார் 3 ஓவர் 23 ஓட்டங்கள் 1 விக்கெட், ஜஸ்பிரித் பும்ரா 4 ஓவர் 26 ஓட்டங்கள் 1 விக்கெட், கோபின் போச் 3 ஓவர் 30 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள், கசன்ஃபர் 4 ஓவர் 25 ஓட்டங்கள் 1 விக்கெட். இன்றைய தினம் சென்னை அணி தன்னுடைய கடைசி போட்டியில் விளையாட போகின்றது. இதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள விடயமாக அமைந்திருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வெற்றி பெற்றால் 14 புள்ளிகளோடு நிறைவு செய்து கொள்வார்கள். வெற்றியினை பெற்று 14 புள்ளிகளை பெறுவது மாத்திரமல்ல, நடைபெறப் போகின்ற போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் இந்த அணிகள் எல்லாம் தோல்விகளை சந்திக்க வேண்டும். டெல்லி கேபிட்டல்ஸ் கூட தோல்விகளை சந்திக்க வேண்டும் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி காத்திருக்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிலவரமாக காணப்படுகின்றது. அகமதாபாத்தில் இன்றைய தினம் போட்டி நடைபெறப் போகின்றது. புள்ளிப்பட்டியலை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகின்றோம். முதலிடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்ற நிலையில் காணப்படுகின்றது 18 புள்ளிகளோடு. குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்த இடத்தில் காணப்படுகின்றது, 16 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3வது இடம் 16 புள்ளிகள், 4வது இடம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 புள்ளிகள். சகல அணிகளுமே 13 போட்டிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். பஞ்சாப் கிங்ஸ் 13 புள்ளிகள், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 13 புள்ளிகள், சென்னை சூப்பர் கிங்ஸ் 12 புள்ளிகள், டெல்லி கேபிட்டல்ஸ் 12 புள்ளிகள், மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய 2 அணிகளுமே வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. ஏனைய அணிகள் யாவற்றுக்குமே முதல் 3 அணிகள் தெரிவாகி இருக்கின்ற நிலைமையில் ஏனைய 5 அணிகளில் ஒரு அணி அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும். யார் வரப்போகின்றார்கள், யார் வெளியே செல்ல போகின்றார்கள் என்பதை முற்றுமுழுதாக அறிந்து கொள்வதற்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒருவேளை இன்றைய தினம் தோல்வியினை சந்தித்தால் அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் என்பது உறுதியாகிவிடும். என்ன நடைபெறப் போகின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம்.